தங்கம் அக்மார்க் நல்லெண்ணெய் வழங்கும் பேச்சு திருவிழா. எத்தனையோ திருவிழாக்கள் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் பேச்சாளர்களுக்கென்று ஒரு திருவிழா. தங்கம் அக்மார்க் நல்லெண்ணெய் வழங்கும் பேச்சு திருவிழா. இந்த வாரம் புதுவை மாநிலத்தை நான் சுற்றி பார்த்து கொண்டிருந்த பொழுது என் மனதை கவர்ந்த பாண்டிச்சேரிக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய மணக்குள விநாயகர் ஆலயத்தையும், ஜிப்மர் மருத்துவமனையையும், திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தையும், அழகான மிகப்பெரிய சாஹிப் மசூதியையும் பார்த்து 3 மதங்களும் கம்பீரமாக மத ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் மாநிலம் இந்த புதுவை மாநிலம் என்பதை பெருமையோடு தெரிவித்து, இப்பொழுது மணக்குள விநாயகர் ஆலயத்தையும் ஜிப்மர் மருத்துவமனை பற்றிய ஒரு காணொளி காட்சி இதோ உங்களுக்கு திரையிலே. இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தாய் தந்தையரை சுற்றிவிட்டு உலகத்தை சுற்றிய அறிவை பெற்று ஞானப்பழம் பெற்றுக்கொண்ட விநாயகர் மணல் குளத்தில் பிறந்தமையார் மணக்குள விநாயகர் என்று அழைக்கப்பட்டவரின் அழகிய ஆலயம். வெள்ளைக்காரர்கள் உன்னை சோதித்த போது வென்றதால் வெள்ளக்கார பிள்ளையார் என்ற செல்ல பெயர் இவருக்கு உண்டு. தாய்ப்பாசம் கொண்டமையார் பார்வதி தேவியாருடன் பள்ளி அறையில் வாழ்கின்றார். உன் ஆலய முகப்பின் வரவேற்பாளர் கண்கவரும் லட்சுமி என்ற யானை. சித்திக்கும் புத்திக்கும் ஆண்டுதோறும் உன் தங்க பந்தலில் உன்னுடன் திருக்கல்யாணம். அனைத்து மதத்தவரையும் வெளிநாட்டவரையும் கவர்ந்த மத ஒற்றுமையை வளர்க்கும், மனக்கவலை தீர்க்கும் மணக்குள விநாயகர் ஆலயம் வளரட்டும், வாழட்டும். நல்ல இதயமே ஆன்மீகம் என்பதை உலகுக்கு உணர்த்தும் தூய இருதய ஆண்டவரின் பேராலயம். இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்திய அரசால் நடத்தப்படும் உலக புகழ்பெற்ற புதுவை ஜிப்மர் மருத்துவமனை. யாராலும் தீர்க்க முடியாது என்று நம்பிக்கை இழந்த நோயாளிகள் இடுகாட்டின் எல்லை வரை சென்றாலும் உயிர் கொடுத்து வாழ வைத்த ஆலயம். ஆதி மனிதனிலிருந்து காதல் என்பது முறையாக நடந்ததால் தான் இந்த உலகமே இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆதாம் ஏவாள் அவங்க 2 பேரும் தான் முதல் கணவன் மனைவி. ஆதாமும் ஏவாளும் அவங்க 2 பேரும் குடும்பம் நடத்தாமல் ஆதாம் ஏவாளை பார்த்து, ஏய் என் மூஞ்சிலே நீ இனிமேல் முழிக்காத, ஓடி போயிரு போ அப்படின்ட்டு அவங்க அம்மா வீட்டுக்கோ அல்லது எங்கிட்டாவது துரத்தி விட்டு 2 பேரும் தனித்தனியாக வாழ்ந்துருந்து, அல்லது ஏதாவது ஒரு கோர்ட்டில் போய் ஆதாம் ஏவாளும் டைவர்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த உலகம் இன்னைக்கு இவ்வளவு மக்கள் தொகையோடு வாழ்ந்திருக்குமா? உலகத்தினுடைய முதல் கணவன் மனைவியாக ஆதாமும் ஏவாளும் காதல் செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்ததன் விளைவு தான் இந்த உலகமே இன்னைக்கு நிறைந்திருக்கிறது. அதனால் உலகத்தினுடைய ஆதாரமே இன்னைக்கு காதல் தான். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்கள் பேச்சு திருவிழாவை இந்த உலகம் முழுவதும் கொண்டு சென்ற தங்கம் அக்மார்க் நல்லெண்ணெய் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் எங்கள் இனிய சகோதரர் மரியாதைக்குரிய வெங்கடேசன் அவர்களை உங்கள் அனைவரினுடைய கரவொலியோடு அவரை இந்த அரங்கத்திற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். நல்ல தலைப்பு. காதல் இல்லாட்டி இந்த உலகம் இயங்கியிருக்காது, இந்த உலகமே வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. அதைத்தான் கண்ணதாசன் சொன்னார். 1000 பெண்மை மலரட்டுமே, 1000 கண்கள் ரசிக்கட்டுமே, ஒருத்தியின் நெஞ்சம் ஒருவனுக்கென்றே சொல் 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 தோழினார். அதனால் ரசிப்பதில் எந்த தவறும் இல்லை. ரசனை வெறியாக மாறக்கூடாது. ஒரு ஆண்மகனை பார்த்து ஒரு பெண், யார் இந்த பைய இவ்வளோ டாப்பாக இருக்கான், தப்பு இல்லை, அதை விட்டுவிட்டு அவனை ஃபேஸ்புக்கில் ஐ லவ் யூ என்ன செய்கிறான்னு பார்ப்ப முடியும், அவனை மெண்டலாக்கி விடுவான் அப்படின்னு ஐ லவ் யூன்ட்டு போட்டு விட்டு அவனை விடிய விடிய பைத்தியம் பிடிக்க அலைய வச்சு
கடைசிக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பத்திரிக்கை எப்போ கொண்டு வர அப்படின்ட்டு திருப்பி ஃபேஸ்புக்கில் கேட்டால் அவன் என்னத்துக்கா அவன். இது பொழுதுபோக்கு அல்ல, இது விளையாட்டுத்தனம் அல்ல. அதே மாதிரி காதல் என்பது ஜாதி, மதம், இனம், மொழி, வயது எதையுமே பார்க்காமல் வர்றதுக்கு பேர் தான் காதல். காதல் என்பது வேலை வாய்ப்பு அலுவலகம் அல்ல, அது மனதினுடைய ஆழத்திலிருந்து எழுகின்ற ஒரு அற்புதமான உணர்ச்சி. அதனால ஒரு பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க, அழகான பாட்டு. ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை ஏன் விரித்தாய் சிறகை, ஓஹோ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை. நெருங்கும் போது அகப்படாமல் பறந்து போகிறாய், நிழலை போல தொடரும் என்னை மறந்து போகிறாய். எனக்கும் கூட அடிமை கோலம் பிடிப்பதில்லையே, உனக்கும் யாரும் தடைகள் இங்கு விதிப்பதில்லையே. உன்னை நான் சந்தித்தேன், உயிராய் சிந்தித்தேன், என்னை நீ அறிவாயா, உன்னைத்தான் நினைத்தேன், ரசித்தேன். பட்டர்ஃப்ளை ஆஹோ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை. தன் காதலனை என்னுடன் சரிசமமாக நடந்து வாடா, பின்னாடி அடிமையாக வராதரான்ட்டு அழகான பாடலை தந்தது காதல் என்ற உணர்வு தான். அதனால் அந்த காதலினால் ஏற்பட்ட திருமணம், காதல் செய்து என்னுடைய வாழ்க்கை துணை நீதான், என்னுடைய கணவன் நீதான் என்று இருவரும் தானே எடுத்து முடிவு செய்து ஏற்படுத்தப்பட்ட திருமணம் காதல் திருமணம். அந்த திருமணம் இன்னைக்கு நல்லதா, அல்லது பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு எல்லாரும் பார்த்து 15 பொண்ணு பார்த்து 16ஆவது பொண்ணை பிடிச்சி அதுக்கு ஜாதகம் வாங்கி இதை வாங்கி அதை வாங்கி எல்லா பொருத்தமும் பார்த்து பத்திரிக்கை அடித்து நடத்துகிற கல்யாணம் நல்லதா? பேச போகிறாங்க 6 பேர். முதலாவதாக காதல் திருமணம் அப்படிங்கிற அணியில் உங்களுடைய பலத்த கரவொலியோடு மேனகா. ஐயா, காதல் திருமணம் தான் சிறந்தது. இருந்தாலும் இந்த உண்மை எதிரணிக்கு தெரிஞ்சாலும் ஏன் நிச்சயிக்கப்படும் திருமணம் சிறந்ததுன்னு பேச வந்திருக்காங்க தெரியுமா? தன்னை அன்பால் அழகு செய்து ஆச்சரியமூட்டி காலம் முழுதும் காதலால் காவல் செய்ய தனக்கான ஒருத்தவங்க கிடைக்காதவங்க தான் நிச்சயிக்கப்படும் திருமணம் சிறந்ததுன்னு பேச வந்திருப்பாங்க. ஐயா, திருமணம்னா என்ன? இஷ்டப்பட்ட இருவர் சேர்ந்து கஷ்டப்படுவது, அதுக்கு பேர் தான் திருமணம். 2 மனசும் கருத்தொருமித்து இணைகிறது தான் திருமணம். 2 மனம் இணைவது தான் திருமணம் என்றால் அந்த வாழ்க்கை சக்கரோட தேவையான அச்சாணியே காதல் தானே ஐயா. ஆனா இந்த அரேஞ்ச் மேரேஜ்ல இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. பொண்ணு வீடும் பையன் வீடும் வசதியா இருக்காங்களா, பையன் நல்ல வேலையில இருக்கானா, எய்த்த வீட்டுக்காரனும் பக்கத்து வீட்டுக்காரனும் என்னமோ இந்த பையனை பத்தி PhD முடிச்ச மாதிரி, அடடா அந்த பையனா ரொம்ப நல்ல பையனாச்சே, சொக்கத்தங்கமாச்சேன்னு பட்டம் கட்டிட்டா போதும். பாவம் இந்த 2 மனசு என்ன நினைக்குதுன்னு கேட்காம கட்டி வச்சிருவாங்க. ஆனா உரசி பார்த்தாதான் தெரியும் அது சொக்கத்தங்கம் இல்ல கல்யாணி கவரிங்னு. ஐயா, பணத்தையோ பதவியோ பார்த்து வரதில்ல காதல், காசு வேற காதல் வேற சார். இது புரியாதனால தான் இன்னமும் நம்ம நாட்டில் 4 பக்கமும் டிவோர்ஸ் கேஸ் குவிஞ்சு கிடக்கு. ஐயா, காதல்னு வந்துட்டாலே சரி, ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. எப்படின்னு கேட்குறீங்களா? அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து எல்லாரும் சேர்ந்து பண்றது அரேஞ்ச் மேரேஜ்னா, எங்க மம்மி மிதிச்சு டாடி அடிச்சு தனியா போய் பண்றதாயா லவ் மேரேஜ். இன்னொரு தடவை சொல்லுங்க. எங்க மம்மி மிதிச்சு டாடி அடிச்சு தனியா போய் பண்றதாயா லவ் மேரேஜ். அடி வாங்கி லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுல இருக்க சுகம் இருக்கு பாரு. ஆஹா, ஏதோ பாதிக்கப்பட்டிருப்ப போல இருக்கு. அதனாலதான் இவ்வளவு உணர்வு பூர்வமா பேசுறாங்க. நாங்க இத்தனை அடிய வாங்கினாலும் எனக்கு பிடிச்ச என்னவனையோ என்னவளையோ கரம் பிடிக்கிற அந்த தருணத்துல கிடைக்கிற சந்தோஷத்தை உண்மையா காதல் திருமணத்தால மட்டும்தான் தர முடியும். என்னைக்குமே ஐயா உள்ளத்துல புரிதல்னு ஒன்று இருந்துட்டா போதும், உறவுல பிரிதலுங்கிறதே இல்லை. அதுவும் காதல் திருமணத்துல இருக்கிற அழகான ஆழமான புரிதல் எப்படிப்பட்டது தெரியுமா? தன்னவங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறதுல இருந்து அவங்க தகுதிக்கு மீறி அவங்க கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காம
உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு, உன் வழியில நான் உன்னை காதல் செய்யறேன்னு அழகான புரிதலையும் ஆழமான புரிதலையும் காதல் திருமணத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். ஐயா, எங்க காதல் திருமணத்துல வரதட்சணை வன்கொடுமைங்கிற நாடகம் இல்ல, சும்மா கிடக்கிற சங்க ஊதிக்கு எடுக்கிற மாதிரி பத்திரிக்கை அடிச்சு பங்காளி சண்டைய பார்க்கவும் வேணாம், தெரு தெருவா அலையவும் வேணாம். ஆனா எங்க காதல் திருமணத்துல 400 பீரங்கியே வந்தாலும் எதிர்த்து நிக்க 4 நண்பனா, 40 ரூபாய்க்கு 4 ஸ்டாம்ப் பேப்பர், எத்தனை துன்பம் வந்தாலும் தோள் கொடுக்க எனக்கு துணையா எனக்கு பிடிச்ச துணை கூட இருக்கும்போது வேற என்ன சார் வேணும்? ஐயா, திருமணம்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அது யாரோ ஏற்படுத்தக்கூடிய பந்தம் இல்லையா, அது தானா ஏற்படணும். 2 மனசுக்குள்ளேயும் உள்மனதுல இருந்து தோணணும், இவங்க கூட தான் இனி வாழ போறோம், இவங்களுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணலான்னு உள்மனசுல இருந்து தோணணுயா. ஆனா அரேஞ்ச் மேரேஜ்ல இந்த உள்மனசு உணர்வுகளை மதிக்கிறதே இல்லை. ஆத்தாடி 4 பேர் 4 விதமா பேசுவானேன்னு தன்னோட மதிப்புக்கும் மரியாதைக்கு கலங்க ஏற்பட்டுற கூடாதுன்னு தான் பிள்ளைங்க வாழ்க்கையை கலங்கடிச்சிடறாங்க இந்த பெத்தவங்க. ஐயா, 2 மனசை இணைக்கிறது மட்டும் இல்ல காதல் திருமணம், இருவேறு தேசம் மதம் சாதின்னு இணைச்சு தேசிய ஒருமைப்பாடை கொண்டு வரதே எங்க காதல் திருமணம் தான் சொன்னா மிகையாகாது. வேற மதம் வேற ஜாதியில அப்படி அயல் மகரந்த சேர்க்கை மாதிரி வேறு ஜாதி வேறு மதத்தில் திருமணம் பண்ணி புள்ள பெற்று பாருங்க, அறிவாளிகளிலே மிகச்சிறந்த அறிவாளி அந்த மாதிரி இடத்துல தான் வருவாங்க. இதை விடவா சிறந்தது நிச்சயிக்கப்பட்ட திருமணம்? அதனால தான் சொல்றேன், காதல் திருமணம் தான் சிறந்தது என்று கூறி வாய்மொழி கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. காதல் பண்ணுறது ரிஸ்க் எடுத்தா தான் லவ் பண்ண முடியும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை விரும்பிடுவேன், லவ் லெட்டர் எழுதி பாக்கெட்லேயே வச்சுருப்பேன், கொடுக்கலாம்ட்டு பக்கத்தில் போவேன், கொடுத்துருவோமா, கொடுத்துடலாம். அந்த பிள்ளை வேணாம்ன்றுச்சுன்னா அந்த பக்கம் அவங்க அப்பா வருவார், அவங்க அப்பா வர்றாரு, பாக்கெட்லேயே வச்சு இது மாதிரி 6-7 வருஷம் லெட்டரை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே இருந்தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன். அந்த பிள்ளைக்கு வேறு இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சு, லெட்டரை எடுத்து வாசித்து இன்னும் தாடியை வளர்த்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கேன். காதல் செய்ய வேண்டுமென்றால் துணிச்சலும் வீரமும் எவனுக்கு இருக்கோ அவனுக்குத்தான் காதல் கைகூடும். ஆனால் காதலில் எடுத்தோன்னே அது கைகூடினாலும் அது ஜாலியாக இருக்காது. ஒரு பொண்ணை போய் நான் உன்னை லவ் பண்ணுறேம்மா, ரொம்ப சந்தோஷம், கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னா அது பொம்பளையே இல்லை, வேறு டைப்பு. அது லவ் பண்ணுறேன்னா என்ன நொந்தா அப்படின்னு நினச்சிக்கிட்டாக்கா, செருப்பு பிஞ்சிரும் அப்படிங்க. அது செருப்பு பிஞ்சிருன்னு சொல்ல தான் அந்த பிள்ளை மேலே ரொம்ப பிரியமாக இருக்கேன். அது போய் அவங்க அண்ணன்கிட்ட சொல்லி கொடுத்துறேன், அவன் பின்னாடியே வாரேன் அப்படின்னு. அவங்க அண்ணன் பெரிய ஊர், யார், ரகுவரை மாதிரி அவர் வசனம், என்ன தங்கச்சி வம்புழுக்கிறாம்ல, அவன் வம்புழுக்க தான் உன் தங்கச்சியை கட்டி நீ என்னை மாப்பிள்ளைன்னு கூப்பிட வைக்கலன்னா நான் ஆம்பளை இல்லடான்ட்டு அப்படியே சபதம் பண்ணி அந்த பிள்ளைக்காக காத்திருந்து அந்த பிள்ளையவே கல்யாணம் பண்ணுவான் பார். அதில் தான் கெக்கு இருக்குது. அதனால் ரொம்ப அழகாக பேசினாங்க. அதுக்கு அடுத்து பேச வருபவர் சிவசக்திவேல். ஒரு அப்பா தன் பொண்ணுக்கு வரன் பார்க்குறாரு. முதல்ல நல்ல பையனாக பார்த்து, நல்ல குணமானு பார்த்து, நல்ல பழக்கங்கள் இருக்கான்னு பார்த்து, நல்ல குடும்பமானு பார்த்து, நல்ல நாள் பார்த்து, நல்ல நேரம் பார்த்து, இப்படி பார்த்து பார்த்து பண்ணி வைக்கிறதாங்க நிச்சயிக்கப்பட்ட திருமணம். இன்னைக்கு காதல் திருமணத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? உலகமே பார்க்குற ஃபேஸ்புக்கில் போயிட்டு ஐ ஆம் கமிட்டட்னு போடுது. ஒரு காலத்தில் மொட்டுக்கள் மலர்வது எப்படி யாருக்கும் தெரியாதோ அப்படித்தான் ஒரு பொண்ணுக்கு காதல் மலர்றது யாருக்குமே தெரியாமல் இருந்தது. இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் போய் கமிட்டட்னு போடுது, அடுத்த 6 மாதத்தில் பிரேக்கப்னு போடுது, அடுத்த 2 நாளில் மறுபடியும் கமிட் ஆயிடுது. ஆனால் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் அப்படியா? 10 பொருத்தம் பக்காவாக பொருந்துனா மட்டும்தாங்க அந்த கல்யாணமே நடக்கும். அந்த 10 பொருத்தம் என்ன தெரியுமா? நோயின்றி வாழ்வதற்கு தின பொருத்தம், வறுமையின்றி வாழ்வதற்கு கன பொருத்தம், உறவை போற்றுவதற்கு யோனி பொருத்தம், வம்சத்தை பெருக்குவதற்கு ராசி பொருத்தம், பகையின்றி வாழ்வதற்கு ராசி அதிபதி பொருத்தம், இணை பிரியாமல் வாழ்வதற்கு ரஜ்ஜு பொருத்தம், தீமைகள் அகழ்வதற்கு வேத பொருத்தம், பரஸ்பர அன்புக்கு வசிய பொருத்தம், புத்திர பாக்கியத்திற்கு மகேந்திர பொருத்தம், சுகாதார வாழ்வுக்கு நாடி பொருத்தம்னு இப்படி 10 பொருத்தம் பார்த்து பார்த்து பண்ற திருமண உறவு தாங்க அத்துக்கிட்டு போகாம அப்படியே நிக்குது. இந்த காதல் திருமணத்துக்கும் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துக்கு இருக்கிற வித்தியாசத்தை ஈஸியா சொல்லிடலாம். ஊரே கூடி நின்று வாழ்த்துனா அது நிச்சயிக்கப்பட்ட திருமணம். ஊரை விட்டே ஓடி போய் கல்யாணம் பண்ணா அது காதல் திருமணம். ஒரு சண்டை வந்துட்டா எங்களை சேர்த்து வைங்கன்னு அம்மா வீட்டுக்கு போய் நின்னா அது நிச்சயிக்கப்பட்ட திருமணம்.
அதுவே எங்களை பிரித்து வைங்கன்னு கோர்ட்டுக்கு போய் நின்னா அது காதல் திருமணம். 25 வருடம் தன் தோளிலே தூக்கி சுமந்து வளர்த்த தன் தந்தைக்கு அவப்பெயரை தேடி தருவது காதல் திருமணம். அதுவே அந்த அப்பாவுக்கு மன நிறைவை தருவதாங்க நிச்சயிக்கப்பட்ட திருமணம். தன் வீட்டுக்கு குத்து விளக்கேற்ற ஒரு பொண்ணு வேணும்னு ஒருத்தன் நினைச்சானா அவன் காதல் திருமணம் பண்ணட்டும். ஆனால் பாரதிதாசன் கண்ட குடும்ப விளக்காக ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டா அதுக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் மட்டும்தான் பண்ணணும். அதுதான் இன்றைய காலத்திற்கு தேவை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே நிச்சயிக்கப்பட்ட திருமணம் பத்திரிக்கை அடித்து ரொம்ப அற்புதமாக நடக்கும். கண்ணதாசன் ஒரு படத்தில் அந்த பத்திரிக்கையை பாட்டாகவே எழுதியிருப்பார். அவர் எழுதின பாட்டை வச்சு தான் பத்திரிக்கையை அடித்தாங்க எல்லாரும். நிகழும் பார்த்திபாண்டு ஆவணி திங்கள் 20ஆம் நாள் திருவளர் செல்வன் சிவராமனுக்கும் திருவளர் செல்வி ராஜேஸ்வரிக்கும் நடைபெறும் திருமணத்திற்கு சுற்றம் சூழ வந்திருந்து வாழ்த்தியருள வேண்டுகிறேன். தங்கள் நல்வரவை விரும்பும் ரகுராமன் ரகுராமன் ரகுராமன். நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துக்கு தான் இவ்வளவு அழகாக பத்திரிக்கை அடிக்க முடியும். அதற்கு அடுத்து பேச வருபவர் கார்த்திக். ஜெயிச்சா இன்பம் வரும், தோத்தா ஞானம் வரும், இதான் மச்சான் லவ், இது இல்லா வாழ்க்கை ஜவ்வு. எலியும் புலி அடிக்கும், புழுவும் படம் எடுக்கும், இதான் மச்சான் லவ், இது இல்லா வாழ்க்கை ஜவ்வு. ஆமா சார், இன்னைக்கு காதல்லாத வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியல. காதல்லாத வாழ்க்கை உப்பு இல்லாத சாப்பாடு மாதிரி சல்லுன்னு இருக்கும் சார். அந்த லைஃப் எங்களுக்கு வேணாம். லவ் பண்ணுறவங்களுக்கு தாயா பாட்டு நல்லா வரேன். அண்ணா நகர் ஆண்டாளு அயனாவரம் கோபாலு ஐசிஎஃப்ல எடுக்கிறாண்டா தண்டாலு. ராயப்பேட்டை நர்ஸு பேரு மேரி, நான் வாங்கி கொடுத்தேன் அரபு நாட்டு சாரி. கேள்விப்பட்டேன் மாமன் பேரு மாறி, ஒண்டி தோப்பு மாறி, நான் ஜகா வாங்கி சொல்லி புட்டேன் சாரி, ஐயம் வெரி சாரி. அண்ணா நகர் ஆண்டாளு அய்யாவரம் கோபாலு ஐசிஎஃப்ல எடுக்கிறாண்டா தண்டாலு. லவ் பண்ணுறவன் ஐசிஎஃப்ல போய் தண்டால் எடுப்பானா உடம்ப செட் பண்ணுறதுக்கு. ஐயா, காதல் அப்படின்னு சொல்லுங்களேன். காதல் உதடுகள் ஒட்டுச்சா? ஒட்டல. உதடுகளால் கூட எச்சில் படாத புனிதமான வார்த்தை அப்படின்னு சொன்னா அதுதான் காதல். ஐயா, எங்கிருந்தியா இப்படி அறிவுபூர்வமான சிந்தனையெல்லாம் கொண்டு வர்றீங்க? மதத்துக்கு மதம், ஜாதிக்கு ஜாதி சுடுகாடு கட்டுற இந்த நாட்டுல அந்த ஜாதிக்கோ மதத்துக்கோ சுடுகாடு கட்டி கல்லறை இருப்பதுன்னா அது என்னுடைய காதல் திருமணம் தான். அப்பேற்பட்ட காதல் திருமணத்தை தான் நாங்க வரவேற்கிறோம். வரதட்சணை கேட்டு கல்யாணம் பண்ணா அது அரேஞ்ச் மேரேஜ். நல்ல பாசத்தை மட்டுமே வரமா எதிர்பார்த்து கல்யாணம் பண்ண அதுதான் சார் லவ் மேரேஜ். வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு இத்தினிப்பட்டு எதுக்கு? அவளை ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கிறதுக்காக, ஐ லவ் யூன்னு சொல்ல வச்சு அவளை கல்யாணம் பண்றதுக்காக இவங்கள மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கவா? இல்ல சார், காதல் திருமணம் பண்ணதான். கோயிலுக்கு போனா பின்னாடியே போறோம், காலேஜுக்கு போனா பின்னாடியே போறோம், டைப் ரைட்டிங் அடிக்க போனா பின்னாடியே போறோம், அந்த பிள்ளை யாராவது ஃப்ரெண்டை பார்க்க போனால் நாங்களும் பின்னாடியே போகிறோம். உண்மையிலே சம்பளம் இல்லாத ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸரு லவ்வர்ஸ் தான். உண்மையில சந்தோஷம் சார். இன்னைக்கு காதல் திருமணத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் நாங்கள் 3 வார்த்தையில் சுமூகமாக முடிச்சிடுவோம் சார். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரிம்மா, சாரிம்மா, ஓகேம்மா, இந்த 3 வார்த்தையை வச்சுக்கிட்டு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ண முடியாதா? அது காதல் திருமணம் தான். இது காதலுக்கு மட்டும் இல்லையா, குடும்ப வாழ்க்கை வாழ்கிறவனுக்கும் இது ரொம்ப முக்கியம். சரிம்மா, தப்பு பண்ணிட்டா சாரிம்மா, ஏதாவது சொன்ன ஓகேம்மா. இந்த 3 வாக்கியம் சொல்கிற ஒரு புருஷன் இருந்தான்னா அவனுக்கு வீட்டில் பிரச்சனையே வராதியா. இது லவ்வருக்கு மட்டும் இல்லை, கல்யாணம் முடித்தவங்களுக்கு இதுதான். என்னுடைய எதிரணி பேச வந்திருக்காங்க அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்ட்டு. இது எப்படி தெரியுங்களா இருக்கு? வெள்ளாம பண்ணி விதைக்கிறது ஒரு வெண்ணையப்பன், அதை தெனா விட்டா தின்னுட்டு போகிறது திண்ணைய பண்ணுற கதையா? குழந்தனா அழுவணும், குடிகாரனா வளரணும், மாணவனா படிக்கணும், மனுஷனா இருந்தா காதலிக்கணும் சார். அப்பதான் அவன் மனுஷன். குடிகாரன்னா உளறணும். அவங்களோட இதையும் சேர்த்திருக்க பார். ஐயா, காதல் இல்லை என்றால் காவியங்கள் இல்லை, காதல் இல்லை என்றால் காதல் பாடல்கள் இல்லை,
காதல் இல்லை என்றால் கவிதை இல்லை, காதல் இல்லைன்னா மொத்தத்துல இந்த உலகமே இல்ல. எனவே காதல் திருமணம் தான் பெஸ்ட்னு பேசி வாய்ப்பு தந்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையா பேசினாரு கார்த்திக். அவரை தொடர்ந்து லத்திகா. ஐயா, எதிரணியில் இருக்கவங்க பொய் சொல்றாங்க. காதலால் கவரப்பட்டவர்கள் அல்லவா காதலியிடம் பொய் சொல்கிறார்கள். காதலிப்பதற்காக உறவுகளிடமும் பெற்றோர்களிடமும் பொய் சொல்கிறார்கள். இது போதாது என்று இங்கே வந்து உங்களிடமும் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அலைப்பாயுத படத்துல கதாநாயகியும் பெற்றோர்களிடம் பொய் சொல்லிவிட்டு ஊரை விட்டு ஓடி போவார்கள். அப்போது எல்லாம் முடித்த பிறகு பாடுகின்றனர், இன்பம் தொலைந்தது எப்போ, கல்யாணம் முடிந்தது அப்போ என்று. கதாநாயகனுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது. அதை இவ்வளவு அழகா பாட மாட்டாங்கப்பா. செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் வாழ்வில் அப்படின்னு பாடுறது அந்த பாட்டு. எட்டு தொகையில ஒரு நூல் நற்றிணை. நற்றிணையில 66வது பாட்டுல ஒரு தாயின் குமுறல். ஒரு தாய் காதல் திருமணத்தினால் ஏற்படக்கூடிய துன்பங்களை எடுத்துரைக்கிறாள். எப்படி என்றால், இந்த உலகில் பல வகை மரங்கள் உண்டு. அதில் ஒரு வகை மரம் உகாய் மரம். அந்த உகாய் மரத்தில் பல காய்கள் காய்க்கும். அந்த காய்கள் பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கும், சாப்பிட முடியாத வகையிலும் இருக்கும். இதை அறியாத ஒரு புறா அந்த காயை பறித்து தின்று விட்டது. பிறகு ஏன் அந்த காயை தொட்டோம் என்று எண்ணி சிறகினை அடித்து அடித்து உச்சி கிளைக்கு சென்று பின் மயங்கி கீழே விழுந்து விட்டது. அந்த தாய் ஒரு புறாவாக உருவகித்து சொன்னது அவள் பெற்றெடுத்த மகளை. காயாக எதை சொன்னால் தெரியுமா? இவர்கள் ஆதரித்து பேசுகின்றனர் இந்த பாழை போன காதலை. உண்மையிலே நற்றிணையிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டை சொன்ன இந்த மாணவியை நான் மனதார பாராட்டுகிறேன். நற்றிணை என்பது மறந்துபட்ட தமிழர்களே மறந்துபட்ட ஒரு வடிவம். அந்த பகுதியிலிருந்து ஒரு பாட்டை எடுத்து அதனுடைய பொருளை சொன்ன இந்த மாணவிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். காதல் திருமணம் என்பது கடலில் வீசி எறியப்பட்ட தெர்மாகோல் போல பயனற்று போகும். ஆனால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் கடலில் வீசி எறியப்பட்ட கட்டுமரம் போல கவிழ்ந்து விடாது. நாம் அதில் ஏறி வாழ்க்கை என்னும் பயணத்தை தொடர்ந்து கொள்ளலாம். காதல் திருமணங்கள் வாழ்க்கையை குலைத்துவிடும். நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி அளிக்கும். இந்த காதல் திருமணத்துக்கு ஒரு சுருக்கமான வரையறையை சொல்லி முடிச்சுக்கிறேங்க ஐயா. பாராத பயிரும் கெடும், பாசத்தால் பிள்ளை கெடும். கேளாத கடனும் கெடும், கேட்கும் போது உறவு கெடும். தேடாத செல்வம் கெடும், தெகிட்டினால் விருந்து கெடும். தூங்காத இரவு கெடும், தூங்கினால் பகலும் கெடும். துடிப்பில்லா இளமை கெடும், துவண்டிட்டால் வெற்றி கெடும். கவனமில்லா செயலும் கெடும், கருத்தில்லா எழுத்தும் கெடும். ஐயா, காதல் திருமணம் செய்து கொண்டால் ஒட்டுமொத்த வாழ்க்கையே கெடும். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வயதில் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்ற அந்த பண்பாட்டை ரொம்ப அழகாக வலியுறுத்தி பாடினாங்க. அதற்கு அடுத்து பேச வருபவர் வினோத்குமார். காத்திருந்தால் நிமிஷங்கள் வருஷம் என்பாய், வந்துவிட்டால் வருஷங்கள் நிமிஷம் என்பாய். காக்கை கூட உன்னை கவனிக்காது, ஆனால் இந்த உலகமே உன்னை கவனிப்பதாய் உணர்வாய். தொண்டைக்கும் வயிற்றுக்குமாய் உருவமில்லா உருண்டை ஒன்று உருளக் காண்பாய். இந்த வானம், இந்த பூமி, இந்த காற்று இவையெல்லாம் காதலை கௌரவிக்கும் ஏற்பாடுகள் என்பாய். காதலித்துப்பார். ஐயா, ஒரு கவிஞர் அழகா சொன்னாங்க ஐயா, புல்லடிச்சும் போதை இல்லை, புல்லட் பீர் அடிச்சும் கிக்கு இல்லை, கண்ணை மூடுனா கனவுல நீதானே. காதல் தான். அதுக்கு இப்படியா உதாரணம் சொல்லுவ ஐயா? அறிவை கெடுப்பாரை, மானத்தை தடுப்பாரை, மண்ணோடு பெயர்த்தெடுக்கும் கடப்பாரை. தந்தை பெரியார் ஒரு தரம் சொன்னார், 20 கூட்டங்களில் நான் பேச இருப்பதை ஒரு காதல் திருமணம் செய்து வச்சிருதுன்னு சொல்றாங்க ஐயா. அப்படி என்றால் சாதிகளை கடந்து, மதங்களை கடந்து வெற்றி கொடுப்பது இந்த காதல் திருமணம் தாங்க ஐயா. ராமரையும் பாபரையும் நீங்கள் இணைப்பீர்களா என்று எனக்கு தெரியாது, ஆனால் சுந்தரையும் ஃபாத்திமாவையும் இணைத்தால் உங்கள் மத நல்லிணக்கம் இந்த தேசத்தில் உருவாகும் சொல்றாங்க ஐயா. காதல் திருமணம் பண்ணுது. யாயும் யாயும் யாராகியரோ, எந்தையும் முந்தையும் எம்முறை கேளீர், செம்புல பயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவேன்னு சொல்லியிருக்காங்களே ஐயா. என் தாயும் உன் தாயும் எந்த முறையோ தெரியாது, உன் தந்தையும் என் தந்தையும் எந்த ரேங்க்ல இருக்காங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நீயும் நானும் கொண்ட காதல் செம்மண்ணில் சேர்ந்த மழை நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலைந்திருக்கின்றன சொல்றானே. இதாங்க ஐயா காதலுக்கு எடுத்துக்காட்டு. ஐயா, காதல் திருமணம் தான் சிறந்தது. இன்னைக்கு நம்ம பசங்களாம் கோயிலுக்கு எதுக்கு போறாங்க தெரியுங்களா? சாமி கும்பிடத்தான். பசங்க அம்பாலை பார்க்க போறாங்க, அப்படியே நம்பாலையும் பார்த்துட்டு வருவோன்னு போறாங்க ஐயா. பொண்ணுங்க எதுக்கு தெரியுமா கோயிலுக்கு போறாங்க? பார்க்காம இருந்தா கூட இவர் ஏற்றி விட்டுருவாரு போல இருக்கு. அம்பாலை மட்டும் பாட்டு வராதிங்க, அப்படியே நம்பாலையும் பாட்டு வந்துடுறாங்க. பொண்ணுங்க எதுக்கு தெரியுமாங்க ஐயா கோயிலுக்கு போறாங்க? சிவனை மட்டும் பார்க்கறதுக்கு போல அப்படியே நம்மளுடைய அவனையும் பார்த்துட்டு வந்துடலான்னு போறாங்க ஐயா. இன்னைக்கு இது காதல் தாங்க ஐயா வாழ்க்கையை இது தீர்மானிக்குது. காதல் ஒரு மிகப்பெரிய சக்தி, காதல் ஒரு மிகப்பெரிய போதை. அந்த காதல் நமக்குள்ள வந்துச்சுன்னா
உலகமே நம்ம எதிர்த்துனாலும் அதை எட்டி உதைக்கிற துணிச்சல் நமக்கு வந்துருதுங்க ஐயா. இதை போல் சாதித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. காதல் திருமணங்கள் தான் சிறந்ததுன்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நிறைவாக இந்த தலைப்பை முடித்து வைக்க பூமணி. அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. இந்த பாட்டை கேட்ட உடனே வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி, நெஞ்சமெனும் வீணை பாடுமே கோடி. சந்தோஷ சாம்ராஜ்யமே கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன். ஸ்ருதியோடு லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே. அருமையான இசைஞானி இளையராஜா என்ற இசையில் உருவான பாட்டு. இந்த பாட்டை கேட்ட உடனே கட்ட பிரம்மச்சாரியா போகணும்னு நினைக்கிறவனுக்கு கூட கல்யாண ஆசை வரும். இந்த திருமண பந்தம்ங்கிறது அவ்வளவு இனிமையானது. இந்த பாட்டுடைய இனிமையை உணர்ந்ததால தான் பிற்பகுதியை நீங்க பாடுனீங்க. பாடுறப்ப உங்களுக்குள்ள லைட்டா ஒரு ஃபீல் வந்திருக்கும். திருமண வாழ்க்கை இனிமையானது தான் போல, இன்னொரு முறை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துச்சா? என்னம்மா இப்படி ஒரு கேள்வியை பொது இடத்துல கேட்குறியம்மா? யாருக்காவது அப்படி ஒரு ஆசை வருமாம்மா? திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்களுடைய வாழ்க்கையோட பிற்பகுதியை தீர்மானிக்க போறது திருமண பந்தம் தான். அப்படிப்பட்ட திருமணம் அப்படிங்கிறது பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக தான் இருக்கணும்னு நான் பேச வந்திருக்கேன். திருமணங்கள் அனைத்துமே சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதான்னு எனக்கு தெரியாது. ஆனா பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு நாளும் எங்களை நரகத்துல தள்ளாதுங்க. அதை என்னால ஆணித்தனமா சொல்ல முடியும். எதிரணியில இருக்க அந்த 3 பேரையும் பாருங்களேன், காதல் திருமணம் தான் சிறந்ததுன்னு பேசுறாங்க. அந்த 3 பேருமே நான் நினைக்கிறேன் வெளியுலக தொடர்பு துண்டிக்கப்பட்டு இருக்காங்க போல. இன்னைக்கு கோர்ட்ல டைவர்ஸ்க்கு போறதுல 10 கேஸ்ல குறைஞ்சபட்சம் 7-8 கேஸ் லவ் மேரேஜ் பண்ண கேஸ். ஓகேயா? நாங்கள் உடலும் உயிருமா இருக்கோம், ரத்தமும் சதையுமா இருக்கோம். எங்களுடைய காதல் தெய்வீக காதல், ஆதாம் ஏவாள் லைலா மஜ்னுக்குனா டஃப் கொடுக்குற காதல்னு சொல்றீங்களே, எதுக்கு? கோர்ட்டு வாசப்படியை போய் ஏறி மிதிக்கிறதுக்கா? இதனால தான் நாங்கள் சொல்கிறோம் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் சிறந்ததுன்னு. ஒரு 10 திருமணத்தில் ஒரு 2-3 திருமணம் டைவர்ஸை நோக்கி கோர்ட்டுக்கு போகுது. தான் பெத்த பொண்ணோ பையனோ அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ போய் அம்மா நீங்கள் திருமணம் செஞ்சு வச்சவர் எனக்கு செட்டால விவாகரத்து வாங்கி கொடுங்கன்னு கேட்குறப்ப பெத்தவங்களோட மனசு துடி துடிக்கும். ஐயோ என் பொண்ணுக்கும் பையனுக்கும் ஏதோ ஆயிடுச்சு போலன்னு தெரிஞ்சவன் தெரியாதவன் பக்கத்து வீட்டுக்கார சொந்த பந்தம் நட்பு வட்டாரம் இப்படி எல்லாமே ஒன்று சேர்ந்து அவங்க 2 பேருக்கும் சமாதானம் செஞ்சு வச்சு மீண்டும் இல்லற வாழ்க்கைன்ற நல்லறத்துக்குள்ள அனுப்புற நிகழ்வுன்றது பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல தான் இருக்கே தவிர்த்து அவங்க சொல்ற மாதிரி காதல் திருமணத்துல இல்லைங்க. நீங்க எல்லாரும் யோசிக்கலாம், என்னடா இது வந்ததுல இருந்து இந்த பொண்ணு ரொம்ப கடுப்பா பேசுதே, காதல்னா பிடிக்காது போல, காதல் திருமணம்னா பிடிக்காது போலன்னு. அப்படிலாம் இல்லைங்க, எனக்கும் காதல்னா பிடிக்கும். உண்மையான காதலர் இருந்தா கண்டிப்பா அதை வரவேற்கலாம். லவ் மேரேஜ்க்கும் அரேஞ்ச் மேரேஜ்க்கும் பெருசா எந்த வித்தியாசமும் இல்லை. சுத்தி இருக்கிறவெல்லாம் ஜம்முன்னு இருந்து பொண்ணு பையன் மட்டும் உம்முன்னு இருந்தா அதுதான் அரேஞ்ச் மேரேஜ். பொண்ணு பையன் மட்டும் ஜம்முன்னு இருந்து சுத்தி இருக்கிறவெல்லாம் உம்முன்னு இருந்தா அதுதாங்க லவ் மேரேஜ். அடுத்த சினிமாவுக்கு பஞ்சு டயலாக். உண்மையான காதல்னா கண்டிப்பா நாங்க வரவேற்போம். காதல் தான் சிறந்தது, காதல் திருமணம் தான் சிறந்ததுன்னு பேசுற அந்த 3 பேர் முகத்தையும் கொஞ்சம் பாருங்களேன். அப்படியே 1000 வாட்ஸ் பல்பு போட்ட மாதிரி சும்மா பல பல பலன்னு இருக்கு. ஏன்னா அணை போற விளக்கு தான் எப்பயுமே ஜகஜோதியா எரியும். லவ் மேரேஜ்ன்றது தேங்காய் சட்னி மாதிரி சார், அரைச்ச உடனே சாப்பிடலன்னா கெட்டு போயிடும். ஆனா எங்க பெற்றோர்களால நிச்சயிக்கப்பட்ட திருமணம்ங்கிறது தக்காளி சட்னி மாதிரி தோணுங்கிறப்பெல்லாம் சும்மா சுட வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். தக்காளி சட்னியை விட நீ புளியோதரை சட்னின்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா ஜனவரி 1ஆம் தேதி புளி சட்னி செஞ்சோம்னா பிப்ரவரி 1ஆம் தேதி வரைக்கும் சாப்பிட்லாம். ஆனால் தேங்காய் சட்னி 8:30க்கு ஆட்டினோம்னா 9:00க்குள்ளே சாப்பிட்டணும், இல்லாட்டி கெட்டு போயிடும். காதலிக்கப்ப சொல்லுவாங்க அன்பே நீ இல்லைன்னா நான் இல்லைன்னு. அதே காதல் திருமணத்துக்கு பிறகு ஒன்று இந்த வீட்டில் நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் அப்படிங்கிற விவாதமே நடந்துட்டு இருக்குங்க காதல் திருமணத்தில்.
காதலுக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. நீங்க உண்மையா காதலிச்சு அந்த காதல் திருமணத்துல முடிஞ்சு அந்த திருமண பந்தம் இனிமையானதா இருந்தா கண்டிப்பா உங்களோட சேர்ந்து நாங்களும் காதல் திருமணத்தை ஆதரிப்போம். இன்னைக்கு காதல் திருமணம் டைவர்ஸ்க்கு போறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் பாருங்களேன், ரொம்பவே அல்பத்தனமா இருக்கும். என் புருஷன் என் ஃப்ரெண்டோட அவுட்டிங் போக அலோவ் பண்ணல, என்ன பியூட்டி பார்லர் கூட்டிட்டு போல, வீட்ல ஜிம் வைக்க அலோவ் பண்ணல. இந்த மாதிரி அல்பத்தனமான விஷயங்களுக்காகலாம் இன்னைக்கு லவ் மேரேஜ் கோர்ட்டு வாசப்படியை ஏறி மிதிக்குது. இதே பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் நான் போய் எங்கள் அம்மா கிட்ட, அம்மா என் புருஷன் என்ன ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ண அலோவ் பண்ணல, டைவர்ஸ் கேட்கலான்னு இருக்கிறேன், அதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னா பல்லார்னு 2 அரை அரைஞ்சி ஒழுங்காக புருஷன் வீட்டில் போய் வாழற வழியை பாருன்னு எனக்கு புத்திமதி சொல்லி அனுப்புவாங்க. அப்படிப்பட்ட நிகழ்வுன்றது இன்னைக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் தானே இருக்கு. நீங்கள் காதல் காதல்னு சொல்றீங்களே, என்ன அப்படி உண்மையான காதல் இருக்கு? ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சுன்னா மானே தேனே மயிலே குயிலேன்றீங்க, அதே பொண்ணை பிடிக்கலனா அடிடா அவளை வெட்றா அவளை, எவண்டி உன்னை பெத்தான், உன் அப்பன் கையில கிடைச்சா செத்தான்றீங்க. என்ன மட்டும் திட்டுறது இல்லாம என் ஒட்டுமொத்த குடும்பத்தையே இழுத்து வச்சு கிளி கிளி கிளின்னு கிளிக்கிறீங்களே, இப்படிப்பட்ட காதலை பாக்குறப்ப தாங்க வெறுப்பா ஒரு இருக்கு. பொம்பளை பிள்ளைய பெற்றதுக்காக அவன் சாகிறதாயா? எவண்டி ஒன்றை பெத்தான் 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 அவன் கையில் கிடச்சா செத்தான் 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 செத்தான்னு ஒரு ஆள் இத்தனை தடவையா சாகடிப்பாங்க? அநியாயம். அந்த காலத்துல இப்போ நான் எங்க அப்பா கிட்ட போய், அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மாவை எத்தனை முறை பார்த்துருக்கேன்னா, அட நீ வேற, ஏன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் உங்க அம்மா மூஞ்சையே நான் என் கண்ணில் காமிச்சாங்கன்னு. கொஞ்சம் மேலே போய் தாத்தா பாட்டி கிட்ட கேட்டா, மணவரை அன்னைக்கு தான் உங்க தாத்தாவோட முகத்தையே நான் பார்த்தேன்னு. ஸோ அவங்களுக்குள்ள பேசுறதோ பார்க்குறதோ புரிஞ்சுக்கிறதோன்ற ஒரு உணர்வே இல்லை. ஆனா அப்படிப்பட்ட காலத்துல நடந்த ஒரு திருமணம் கூட டைவர்ஸ்ல வந்து நிக்கலையே. இன்னைக்கு நீங்க பார்த்தோன்றீங்க, பழகுறோன்றீங்க, மணிக்கணக்கா பேசுறீங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 20 மெசேஜ் ஆகுது ரெண்டு பேரும் பாஸ் பண்ணிக்கிறீங்க. ஆனா இப்படி இருக்கிற இந்த காதல்ல தானே இன்னைக்கு டைவர்ஸ் நிறைய நடக்குது. அதனால தாங்க சொல்றேன், காதல் திருமணத்தை விட பெற்றோர்களால நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் உயர்ந்தது அப்படின்னு. கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். காதல் திருமணத்துல ஜாதி மதங்கள் எல்லாம் ஒழிக்கப்படுது, வரதட்சணை எல்லாம் அகற்றப்படுதுன்னு சொல்றீங்க. ஜாதி மதங்கள் ஒழிக்கப்படுது சரிதான், ஒத்துக்கிறேன். வரதட்சணை கொடுமை ஒழிக்கப்படுதுன்னு நீங்க எப்படி சொல்வீங்க? ஒரு ஆண் காதல் திருமணம் தான் செய்ய போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்ட பிறகு அந்த பொண்ணுகிட்டயோ இல்ல அந்த பொண்ணோட குடும்பத்துக்கிட்டயோ போய், நான் உன் பொண்ணை லவ் பண்றேன், அவகிட்ட இருந்து ₹1 கூட நான் வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்றேன்னு சொல்ற தைரியம் இங்க இருக்கிற எத்தனை ஆண்களுக்கு இருக்கு? காதல் திருமணம் தான் உயர்ந்ததுன்னு சொல்றீங்களே, வரதட்சணையை ஒழிக்கணும்னா இப்படிதான் ஒழிக்கணும். நீங்க கேட்க மாட்டீங்க. ஒரு 3 மாசமோ 4 மாசமோ போனதுக்கு அப்புறம் உங்க சொந்த பந்தம்னு யாராச்சும் ஒருத்தர் வீட்டுக்கு வருவாங்க. என்னப்பா பொண்ணை 6 வருஷம் 7 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியே, பொண்ணு வீடு வேற ரொம்ப வெயிட்டாமே, ஏதாவது செஞ்சாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த காலத்துல பெரியவர்கள் மிக அருமையா அனுபவிச்சு சொல்லிட்டாங்க, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு. ஆக மொத்தத்துல அந்த 90 நாள் வாழ்க்கை என்னவோ நல்லாதாங்க போகும். 91வது நாள் பிரச்சனை கிளம்பும் பாருங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன், அப்பவே உன் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணு, உன் அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணுன்னு சொந்த பந்தம் வருவாங்க. அப்ப என் வீட்டு வாசல்ல போய் நான் நிற்க முடியாது. நின்று அடுத்த செகண்ட் அவங்க கேட்குற கேள்வி, இதே நான் பார்த்து பண்ணி வச்சிருந்த கல்யாணம் இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு. ஸோ நான் காதலிச்ச கணவனையும் என்னால் எதிர்கொள்ள முடியாம, பெத்து வளர்த்த பெற்றோர்களையும் என்னால் எதிர்கொள்ள முடியாம தவிக்கிற அந்த தவிப்பை தான் இந்த காதல் திருமணம் கொடுக்குதே தவிர்த்து வேற எதையும் எங்களுக்கு பெருசா செஞ்சிடல. லாஸ்டா ஒரே ஒரு விஷயம், காதல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் மாதிரி, உடம்புக்கு ஒத்துக்கிட்டா எனர்ஜி, ஒத்துக்கலைன்னா அலர்ஜி. அப்படி அலர்ஜி வந்திருக்கிறதால தான் இன்னைக்கு இருக்கிற காதல் திருமணங்கள் எல்லாமே தோல்வியை தழுவிருக்குங்க. அதனால தான் இந்த இடத்துல நான் ஆணித்தனமாக சொல்கிறேன், பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் மட்டும்தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையை முழுமையாக்கும்னு சொல்லிட்டு நன்றி பாராட்டி வைத்திருக்கிறேன். நன்றி. காதல்ங்கிறது ஒரு இயல்பு ஊக்கம், இன்ஸ்டிங். பசி எடுத்தால் சாப்பிட்றோம், தூக்கம் வந்தால் தூங்குறோம். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு காதல் என்ற உணர்வு வந்தால் காதல் செஞ்சிடணும். அது இயல்பூக்கம், அதை யாரும் ஒரு மனிதன்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. அதனால தான் காதல் வந்தால் ஒரு மனிதன்கிட்ட என்னென்ன மாற்றங்கள்லாம் உருவாகுது அப்படின்னு கவிப்பேரரசு வைரமுத்து ஒரு பாட்டில் எழுதியிருப்பார். என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டேன்,
எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன். என் கழுத்து வரை இந்த காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றேன். வாய்மொழியும் எந்தன் தாய்மொழியும் இங்கு வசப்படவில்லையடி. வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லாதொரு உருண்டையும் உருளுதடி. காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி. பாடிட்டே இருப்பார். வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லாத ஒரு உருண்டை உருளு தான். அது காதல் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். அந்த பிள்ளைய வர சொல்லிட்டு உட்காந்துருப்பேன். அந்த நேரம் பார்த்து அவங்க பிள்ளையோட அப்பா சைடில் உட்காந்துருப்பேன். ஐயோ, இந்த நேரம் பார்த்து அந்த பிள்ளை வந்துருச்சுன்னா என்னடா பண்ணுறது, வெளுத்துருவாங்களே நம்ம அப்படின்ட்டு வயிற்றுக்குள்ளே ஒரு ஆசிடு கரையும் பார்த்தீங்களா. அதைத்தான் வயிற்றுக்கும் தொண்டைக்கும் ஒரு உருவமில்லாத ஒரு உருண்டையும் உருளுதடி. இது சொர்க்கமா இது நரகமா சொல்லடி உள்ளபடி. நான் வாழ்வதும் விடை கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி. என்னவளே அடி என்னவளே, என் இதயத்தை தொலைத்து விட்டேன்னார். காணா போச்சு. அது எங்கன்னு போலீஸில் தேடித்தான் கண்டுபிடிக்கணும். அப்படி ஒரு அற்புதமான உணர்வு காதல். தன்னுடைய வாழ்க்கை துணையை தானே தேர்ந்தெடுத்து கொள்வது காதல் திருமணம். ஆனால் 10 பெரியவர்கள் நிச்சயித்து உருவாக்கப்பட்ட திருமணம். நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்ன பண்ணுறாங்க, மாப்பிள்ளையோட ஜாதகம் பொண்ணோட ஜாதகம் 2 புஸ்தகத்தையும் வச்சுக்குதுங்க. ஒரு 5 பெருசுக சுற்றி உக்காந்துக்கிட்டு ராகுவும் கேதுவும் 3ஆம் வீட்டிலேருந்து 6ஆவது வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. பொண்ணு வீட்டுக்கு சந்திரன் வந்து 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதுக்கு பதிலாக 7ஆவது வீட்டில் இருக்கேன். அதனால் இந்த பொண்ணோட ஜாதகத்தில் 3ஆம் வீடு 6ஆவது வீட்டிலேருந்து 5ஆம் வீடு போய்கிட்டு இருக்குது கேது. கேது இங்கேருந்து சந்திரனில் 3ஆம் வீட்டில் இருக்கார், இவர் 6ஆவது வீட்டில் இருக்கார். பார்த்துச்சுங்க ரெண்டும். நீங்கள் 2 பேரும் வீடுகளை முடிவு பண்ணுங்க ஐயா, நாங்கள் கொடைக்கானலில் போய் குடும்பம் நடத்து பிள்ளைய பெற்றுட்டு வந்துடுறோம். முகரையில் பாரு, ஏண்டா 2 ஒருவியர் நோட்டை வச்சுக்கிட்டு இப்படியாக உட்காந்து இம்சை கொடுப்பீங்க அப்படின்ட்டு. நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் காசு பணம் ஜாதகம் ஜாதி மதம் எல்லாத்தையும் பார்த்து பண்ணுறாங்களே, இது எப்படி சரியாகும் அப்படின்னு யார் காதல் திருமணம் பண்ணுறவங்க கேட்குறாங்க. வாஸ்தவம் தான். நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அந்த காலத்திலேருந்து பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பெரும்பாலும் கல்யாண மண்டபங்களுக்கு நாங்கள் போகிற திருமணங்களில் பெரும்பாலும் எப்படிப்பட்ட திருமணம் நடந்துக்கிட்டு இருக்குன்னா, அவங்களுடைய வாழ்க்கை துணையை அவரவர்களே தேர்ந்தெடுத்து கொள்கிறார்கள். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க காதல்னா ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளை பின்னாடியே அலைஞ்சு அந்த பிள்ளை கிடைக்கிற வரைக்கும் அவளை விடக்கூடாதுரா, அவள் வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாதுரா, நம்ம லவ் பண்ண பொண்ணை வேற எவனும் லவ் பண்ணக்கூடாதுன்ட்டு பின்னாடி அருவாளை தூக்கிட்டு அவள் இன்னொருத்தனுக்கு சொந்தமான பிறகு அவளை சத்துன்னு வெட்டுறது, ஆசியில் மூஞ்சியில் ஊத்துறது, அவளை பின்னாடி போய் சிதைப்பது, அவளை கொடூரப்படுத்துவது, இதற்கு பெயர் காதல் அல்ல. மனதால் விரும்பிய ஒரு பெண்ணை 10 ஆண்டுகளாக இருந்தாலும் அந்த குடும்பம் 2ம் சம்மதிக்கும் வரை காத்திருந்து இருவரும் பொருளாதாரத்திலே நிலை பெற்ற பிறகு தங்களுடைய வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். பார்த்தீங்களா, அவங்க தாயா உண்மையான காதல் திருமணத்தை நேசிப்பவர்கள். காதல் தேவையில்லைன்னா பாரதிதாசன் காதலை பற்றி பாடியிருப்பாரா? ஒரு கல்லூரி மாணவனுடைய காதலை சொல்கிறாரு. கூடத்திலே மனப்பாடத்திலே விழி கூடி கிடந்திடும் ஆனலகை ஓடை குளிர்மலர் பாதத்திலே அவர் உண்ண தலைப்படும் நேரத்திலே பட்டு தெரித்தது மானின் விழி, இவளோ ஆடை திருத்து நின்றால் இவன் 1000 ஏடு திருப்புகின்றான். படிச்சுக்கிட்டே எதிர்த்தாப்புல போகிற பொண்ணை பார்த்து மயங்குகின்ற ஒரு ஆணின் காதலை புரட்சி கவி பாரதிதாசன் எவ்வளவு அழகாக சித்தரித்திருக்கிறார். இது என்ன காதல்? இளமை காதல். ஆனால் பாரதிதாசனுடைய சிறப்பு எதில் அடங்கியிருக்கு தெரியுமா? முதியவர்களுடைய காதலை எழுதி காட்டினார் பாருங்க. உண்மையிலேயே ஒரு வயதான தம்பதிகள் உட்காந்து அவளை பார்த்துட்டு அந்த பெரியவர் சொல்கிறாரு, காய்ந்த புற்கட்டு அவள் உடம்பு, தள்ளாடும் நடையினல், விழுந்த கண்களை கொண்டவள், ஆனால் அவள்
சொல்லுண்டு செயலில்லை, இருந்தாலும் எது எனக்கு இன்பம், அவள் இருக்கின்றாள் என்ற ஒன்றே எனக்கு மாபெரும் இன்பம் என்று அந்த குடும்ப விளக்கிலே வயதான காதலை சொன்ன பாரதிதாசன் வாழ்ந்த பூமியில் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நிறைய நடக்குது. ஆனால் தனக்கு வேண்டிய வாழ்க்கை துணையை தானே தேர்ந்தெடுத்து பொருளாதாரத்திலே நிலைத்து நின்று தன் தாய் தந்தையருடைய சம்மதத்தையும் பெற்று தான் விரும்பிய பெண்ணை திருமணம் முடிக்கின்ற அந்த திருமணம்தான் காதல் செய்து பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு தான் துணையை தானே தேர்ந்தெடுத்து எல்லோரையும் சம்மதிக்க வைத்து நடக்கின்ற திருமணங்கள் தான் இந்த நாட்டுக்கு தேவையான திருமணம். ஜாதி மத பேதத்தை உடைக்கின்ற திருமணம் காதல் திருமணம், ஏற்றத்தாழ்வை நீக்குகின்ற திருமணம் காதல் திருமணம். தந்தை பெரியார் சொன்னார், ஜாதி ஒழிய வேண்டுமென்றால் காதல் திருமணமும் கலப்பு திருமணமும் ஆதரிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன தந்தை பகுத்தறிவு தந்தை வெண்டாடி வேந்தன் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் வழிவந்த பாரதிதாசன் பிறந்த இந்த பூமியில் சொல்கிறேன், காதல் திருமணங்கள் தான் இந்த நாட்டிலே நடத்தப்பட வேண்டும். அந்த காதல் திருமணம் உண்மையான காதல் திருமணமாக இருக்கட்டும் என்று இந்த விவாதத்தை நிறைவு செய்து எங்கள் உயிரினும் மேலான புதுவை மாநிலத்தின் ரசிக பெருமக்களையும் இந்த அருமையான நிகழ்ச்சியை உலகத்திற்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தங்கம் அக்மார்க் நல்லெண்ணெய் நிறுவனத்தின் குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி, தங்கம் அக்மார்க் நல்லெண்ணெயின் உரிமையாளரான கே வெங்கடேசன் எம்எல்ஏ அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். நன்மொழியே நம் பொன்மொழியா, ஊரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியா. காதல் திருமணத்திற்கான பரிசை பெறுவர் கார்த்திக். ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரினம் வரையிலே உணர்ந்திடும் உடலமைப்பை பகுத்து கூறும்